இல்ல அதாவது தினகரனை பொறுத்த மட்டும் அவரே வந்து எடப்பாடியோட திமுகவ அதிமுகன்னு ஒத்துக்கல. அது எடப்பாடி திமுகன்னு தான் பல நாள் சொல்லியிருந்தார், பல வருஷம் சொல்லியிருந்தார். அவரு கல்டிவேட் பண்ணது எல்லாமே எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுகள் தான். எடப்பாடிட்டேருந்து கட்சியை கைப்பற்றணும்னு தான் சொன்னாரு. எடப்பாடி இருக்கிற இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். போனா அது வந்து தூக்குல தொங்குற மாரி, தூக்குல நானே போட்டுக்கிற மாரின்னு சொன்னாரு. பேசுற பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அம்மா ஆட்சி, அம்மா ஆட்சின்றார். எடப்பாடி ஆட்சின்னு அவர் சொல்ல மாட்டேன்றார். எடப்பாடி தான் முதல்வரா வரப்போறார். எடப்பாடியோட அதிமுக வின் பண்ணி தானே எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர். எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்னா தினகரனோட பாலிடிக்ஸ் என்ன? தினகரன் எலெக்ஷன்லயே போட்டி போடல பாருங்க. எலெக்ஷன்லயே போட்டி போடல. ஆனா தினகரன் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இப்படி கொண்டு வந்து வந்து பாஜகவுக்கு ஈஸியா இருந்தது. சசிகலாவுக்கும் இந்த ஓபிஎஸ்க்கும் அவங்களுடைய நோக்கமே என்னவா இருக்குன்னா அதிமுகக்குள்ள போகணும். சசிகலா தான் பொதுச் செயலாளர்னு ஒரு கேஸை போட்டு ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அவர் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. ரெண்டு பேரும் நினைக்கிறாங்க அதிமுகக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு என்டிஏ கூட்டம் போகணும்னா தனி கட்சி ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்க, என்டிஏயோட சேர்ந்தா வச்சுக்கோங்க, இவங்க முதல்ல என்டிஏல சேர்றதுக்கு எடப்பாடி ஒத்துக்கணும். பாஜக வந்து இவங்க வந்து எப்படியாவது என்டிஏ கூட்டணியில் சேர்க்கணும்னு ட்ரை பண்ணும்போது இவங்களுக்கு வந்து சேர்ந்து அப்படி பாடுபட்டா கூட எடப்பாடியை முதல்வர் ஆக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன நெசசிட்டி இருக்கு? ஒற்றுமையை விரும்பாத இபிஎஸ்க்கு ஒத்துழைக்கணும்னு என்ன நெசசிட்டி இருக்கு சார்? நீங்க என்ன பண்ணணும்? நீங்க போய் பாஜக அழுத்தத்தின் காரணமா என்டிஏல சேர்ந்து எடப்பாடியை பலப்படுத்தணுமா? இது உங்க தன்மானத்துக்கு விடப்பட்ட சவால் இல்லையா அது? அது நீங்க தான், அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க ரெண்டு பேரும் தான் முடிவு பண்ணணும். அவங்க ரெண்டு பேருக்கு இது முக்கியமான இடம். பாஜக அழுத்தத்துக்கு ஆளாகி பேசாம இருந்தாங்கனாலோ அல்லது எடப்பாடியை சப்போர்ட் பண்ணி போனாங்கனாலோ அவங்க எதிர்காலம் அவ்வளவுதான். இதுக்கப்புறம் ஜீரோ தான் சார். அதிமுகல இருக்க பெரும்பாலானோர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு சார். ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு கேஸ்ல மாட்டின்னு இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல. அதுதான் பாஜகவுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு நடத்துறதுக்குலாம். அதனால அந்த அதிமுக உட்கட்சி அரசியல்ல ஒரு விளையாட்டை வந்து செஸ் மாதிரி நகர்த்துறாங்க பாஜக காயின்களா. ஈடிவி நியூஸ் நேயர்களுக்கான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் சார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார், டிடிவி தினகரன் அவர்கள் அண்மையில ஒரு பிரஸ் மீட்ல ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாரு. திரு ஓ பன்னீர்செல்வம், சசிகலா ஆகியோர் வந்து இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி ஏடிஎம்கேவுக்கு எந்த ஒரு பாதகமும் விளைவிக்காத அளவுக்கு வந்து அவங்களுடைய மூவ் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. பிறகு அவருடைய கட்சியினுடைய ஒரு பெண் நிர்வாகி அம்மையார் சசிகலா அவர்களை சந்தித்த ஒரே காரணத்திற்காக அடிப்படை உறுப்பினரிலிருந்து நீக்கினார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் இருந்து திரு தினகரன் மற்றும் அவருடைய சித்தியாக இருக்கக்கூடிய சசிகலா ஆகியோருக்கு ரெண்டு பேருக்குமே தகராறு இருக்கு அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். தேவர் குரு பூஜையில் கூட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் செங்கோட்டையன் அவர்கள் தான் போய் சந்தித்தார்களே தவிர தினகரன் அந்த சந்திப்புல வந்து அவர் இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். என்ன போய் கொண்டிருக்கிறது? அம்மையார் சசிகலா அவர்கள் இந்த சட்டமன்ற தேர்தலில் அரசியல் என்ட்ரியை கொடுப்பாங்களா? அவங்க வந்து தனியா கேண்டிடேட் எல்லாம் போட்டு நிச்சயமாக துரோகிகளுக்கு பாடம் புகட்ட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருப்பார்கள் என்று சொல்லப்படுது. என்ன சொல்லுது சார் சோர்ஸ்? இல்ல அதாவது தினகரனை பொறுத்த மட்டும் அவரே வந்து எடப்பாடியோட திமுகவ அதிமுகன்னு ஒத்துக்கல. அது எடப்பாடி திமுகன்னு தான் பல நாள் சொல்லியிருந்தார், பல வருஷம் சொல்லியிருந்தார். அவரு கல்டிவேட் பண்ணது எல்லாமே எடப்பாடி எதிர்ப்பு ஓட்டுகள் தான். எடப்பாடிட்டேருந்து கட்சியை கைப்பற்றணும்னு தான் சொன்னார். எடப்பாடி இருக்கிற இடத்துக்கு நான் போகவே மாட்டேன். போனா அது வந்து தூக்குல தொங்குற மாதிரி, தூக்குல நானே போட்டுக்கிற மாதிரின்னு சொன்னார். அந்த மாதிரிலாம் இருக்கிறவரை அமித்ஷா கூப்பிட்டு 21 எலெக்ஷன்ல நீங்க வந்து டேமேஜ் பண்ணிட்டீங்க, இந்த வாட்டி நீங்க தனியா இருக்காதீங்கன்னா வேற வழி இல்லாத எடப்பாடி ஏத்துக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார். அதனால அவர் உள்ள வந்துட்டார். உள்ள வந்துட்டு அவர் என்ன சொல்றாரு? தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி தான் அமையும், கூட்டணி ஆட்சி அமையும், அம்மா ஆட்சி அமையும், அம்மா ஆட்சி அமையும் தான் சொல்றாரு தவிர எடப்பாடி ஆட்சி அமையும் சொல்லவே இல்லை. இதுவரையும் அவர் எடப்பாடி ஆட்சி அமையும் எனக்கு சொல்லி நான் கேட்டதே இல்லை. அவரே அம்மா ஆட்சி அமையும் தான் சொல்லிட்டு இருக்காரு. அப்போ அவர் வந்து அவருக்கும் எடப்பாடிக்குமே வந்து ஏதோ ஒரு கம்பல்ஷன்ல தான் அந்த கூட்டணி அமைஞ்சிருக்கு. ஆக்சுவலா அவர் வந்து சசிகலா வந்து பாதகம் பண்ண மாட்டார். அவரே வந்து முழு அளவுல அதிமுக வெற்றி பெற்று எடப்பாடி முதல்வரத்துக்கு முழு ஒத்துழைப்பு அவர் கொடுப்பாருன்னா அது எனக்கு அவர் பேசுற பேச்சுக்கள்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா அம்மா ஆட்சின்றார், எடப்பாடி ஆட்சின்னு அவர் சொல்ல மாட்டேன்றார். எடப்பாடி தான் முதல்வராக இருப்பார். எடப்பாடியோட அதிமுக வின் பண்ணி தானே எடப்பாடி தான் சீஃப் மினிஸ்டர். எடப்பாடி சீஃப் மினிஸ்டர்னா தினகரனோட பாலிடிக்ஸ் என்ன? தினகரன் எலெக்ஷன்லயே போட்டி போடல பாருங்க. எலெக்ஷன்லயே போட்டி போடல. காவலி அவர் போட்டி போட்டா அது எப்படி போகும்னு தெரியாது. அவர் போட்டி போட்டு இந்த அதிமுக ஆட்சிக்கு வந்து அவரும் போட்டி போட்டு போனாருன்னா அது என்ன மாதிரியான முடிவுக்கு போகும்? கடைசியில ஆட்சியில முதல்வர் பதவியில எடப்பாடி இருந்தாருன்னா தினகரன் கட்சி நடத்த முடியுமா முடியாதா?
இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எப்படியாவது இந்த கட்சியை ஒழிக்க தான் பார்ப்பாங்க அவங்க. அதனால வந்து இது வந்து ஒரு சிக்கலான விஷயம். இந்த ஏரியால பாஜகவுடைய அட்வைஸ் பேர்ல வந்து தினகரன் உள்ள வந்திருக்காரு. ஆனா தினகரன் வந்து தனி கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர் இப்படி கொண்டு வரது வந்து பாஜகவுக்கு ஈஸியா இருந்தது. சசிகலாவுக்கும் இந்த ஓபிஎஸ்க்கும் அவங்களுடைய நோக்கமே என்னவா இருக்குன்னா அதிமுகக்குள்ள போகணும். சசிகலா தான் பொதுச் செயலாளர்னு ஒரு கேஸை போட்டு ஒரு சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படின்னு அவர் ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்காரு. 2 பேருமே என்ன நினைக்கிறாங்க, அதிமுகக்குள்ள போகணும்னு நினைக்கிறாங்களே தவிர ஒரு தனி கட்சி ஆரம்பிச்சு என்டிஏ கூட்ட போகணும்னா தனி கட்சி ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்க, என்டிஏட சேர்ந்தாங்க வச்சுக்கோங்க, இவங்களை முதல்ல என்டிஏல சேர்றதுக்கு எடப்பாடி ஒத்துக்கணும். அதிமுகல சேர்த்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. எடப்பாடி வந்து ஒரு தனி கட்சியா அவங்க 2 பேர் வந்து சேர்ந்தாங்கன்னா அப்ப அவங்க போட்டி போடுற தொகுதியில வந்து அதிமுக ஒர்க் பண்ணுமா பண்ணாதா அதெல்லாம் தெரியல. எடப்பாடியை சிஎம்னு அவங்க பிரச்சாரம் பண்ணணும். அது தினகரன் இருக்கக்கூடிய அதே சிக்கல் இவங்களுக்கும் வரும். ஆமா, அதே சிக்கல் வரும் உங்களுக்கு. இவங்க தினகரனாவது ஒரு வழியா தனி கட்சின்ற முறையில போயிட்டாரு. இவங்களும் தனி கட்சின்ற முறையில போனா கூட எடப்பாடியோடைய ரொம்ப கடும் எதிர்ப்புக்கு உள்ளானவங்க 2 பேருமே, ஓபிஎஸ் சசிகலா 2 பேருமே ஒரு கடுமையான அதிமுகக்குள்ளேயே சேர்க்க மாட்டோம் அப்படின்னு ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா எடப்பாடி இருக்காரு. அப்போ இவங்க எல்லாம் ஒற்றுமைக்கு குரல் கொடுக்கிற இவங்க 2 பேரும் வரக்கூடாதுன்னு எடப்பாடி தெளிவா இருக்கும்போது, பாஜக வந்து இவங்களை வந்து எப்படியாவது என்டிஏ கூட்டணியில சேர்க்கணும்னு ட்ரை பண்ணும்போது, இவங்களுக்கு வந்து சேர்ந்து அப்படியே பாடுபட்டா கூட எடப்பாடியை முதல்வர் ஆக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும் என்ன நெசசிட்டி இருக்கு? ஒற்றுமையை விரும்பாத இபிஎஸ்க்கு ஒத்துழைக்கணும்னு என்ன நெசசிட்டி இருக்கு சார்? அதிமுக பலமாகணும்னு நினைக்கிற சசிகலாவையும் ஓபிஎஸ்ஸையும் ஒதுக்கி தள்ளுற இபிஎஸ் முதலமைச்சர் ஆக்கணும்ன்ற அவசியம் என்ன இருக்கு சசிகலாவுக்கும் ஓபிஎஸ்க்கும்? அது யோசிக்க மாட்டாங்களா? இவர் அதிமுக ஒற்றுமையை விரும்ப மாட்டேன்றாரு, நம்மள உள்ளேயும் சேர்க்க மாட்டேன்றாரு. ஆனா பாஜக வந்து நம்மளை ப்ரெஷர் பண்ணி நம்மளை வந்து அந்த கூட்டணியில சேர்த்து எடப்பாடியை முதல்வர் ஆக்கிறதுக்கு நம்ம ஒர்க் பண்ணணுமா? அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு அவங்கள பத்தின ஒரு மதிப்பீடே ரொம்ப குறைக்கும்ல. ஓபிஎஸ் சசிகலாவோட என்ன இவங்க இப்படி எல்லாம் இருக்காரு, இபிஎஸ் இப்படி எல்லாம் இருக்காரு, அவரு எட்டி உதைக்கிறாரு, இவங்க போய் அவர் காலை தொட்டு இருக்காங்களேன்னு ஒரு எண்ணம் வராதா? இவங்க சசிகலா காலை தொட்டு பதவி வாங்கினோட தான் இபிஎஸ். இன்னைக்கு நிலைமை வேற மாதிரி போயிடாதா? அதனால அவங்க யோசிக்க மாட்டாங்களா? அப்ப அவங்க என்ன அவங்க தனி கட்சி ஆரம்பிப்பாங்களா? அவங்க வந்து பாஜகவுடைய பிரஷர். பாஜக என்ன நினைக்குதுன்னா சசிகலா திமுக சைடு போக முடியாது, சசிகலா ரெட்டையில எதிர்த்து போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் கிடையாது. ஓபிஎஸ்க்கு அப்படி இல்லை, ஓபிஎஸ் திமுக சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா அவருக்கு என்ன அட்வைஸ்னா, நீ திமுக சைடு போகாத, பேசாம இருந்தாலும் என்டிஏக்கு வந்தா வரணும், இல்லாட்டி பேசாம இருங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருங்க. அதிமுகவுக்கு பாதகமா நம்ம தினகரன் சொன்ன மாதிரிதான் அதிமுகவுக்கு பாதகமா எதுவும் செய்யக்கூடாது அப்படின்ற பாயிண்ட். சசிகலாவுக்கும் அதே மாதிரிதான், நீங்க பேசாம இருங்க, அதிமுகவுக்கு பாதகமா முக்குளத்தூர் ஓட்டை பிரிக்கிற மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க, சவுத்துலயும் டெல்டாலையும். 2 பேருக்கும் அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன். இவங்க 2 பேருமே பாஜக சொல்றதை கேட்டுன்னு பேசாம இருப்பாங்களா? இருந்தாங்கன்னா அவங்க அரசியல் அவ்வளவுதான், இதோட முடிச்சுக்க வேண்டியதான், இதோட இந்த எலெக்ஷனோட காலி அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சும்மா அரசியல் நான் இருக்கேன்னு சொல்றதுல அர்த்தம் கிடையாது. உங்க எதிரி எடப்பாடி, பாஜகவோட அழுத்தத்தையும் தாண்டி நீங்க எடப்பாடியை தோக்கடிச்சு அந்த கட்சியை வந்து நீங்க கையில எடுக்கணும். நீங்க அதிமுகவை ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிற எடப்பாடியை நீங்க தோக்கடிக்கிறதுக்கான வழியை பார்க்கணும். நீங்க பாஜக வேணா நேரடியாக எதிர்க்காத இருக்கலாம், ஆனா அதிமுகவை நேரடியாக எதிர்த்து நீங்க எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். இல்லைங்க, அந்த மாதிரி எல்லாம் எங்களுக்கு வசதியே கிடையாது, எங்களுக்கு ஆர்வமும் கிடையாது, எங்களுக்கு செல்வாக்கும் கிடையாது, எங்களை விட்டுருங்க, நாங்க பேசாம வேடிக்கை பாக்குறோம், இல்ல நாங்க ஏதோ என்டிஏல போய் ஒரு அமைப்பு ஒண்ணு ஆரம்பிச்சு என்டிஏல போய் சேர்ந்து 4 சீட் வாங்கிக்கிறோம், எங்களுக்கு எடப்பாடி வேலை செய்தாலும் செய்யாட்டியும் போறாரு, நாங்க அப்படியே தள்ளிட்டு போறோம், காலத்தினால தள்ளிட்டு போனா உங்க எதிர்காலம் அவ்வளவுதான், சூன்யமாயிடும். எடப்பாடி தான் வலுவா வருவாரு, அவர் உங்களெல்லாம் காணாவே ஆக்கிடுவாரு, நீங்க காணா போயிடுவீங்க கொஞ்ச நாள் அரசியல், அவ்வளவுதான். அப்ப நீங்க முடிவு பண்ணணும். அவங்களுக்கு அந்த தைரியம் இருக்கான்னு தெரியல. ஓபிஎஸ்க்கும் சசிகலாவுக்கும் என்டிஏ வேண்டாம், பாஜக அழுத்தத்தை தாண்டி எடப்பாடி எங்கெங்க போட்டி போடுறாரோ அங்கெல்லாம் தோக்கடிப்பேன், அதிமுக ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடியை தோக்கடிப்போம், சுயநலமா செயல்படுற எடப்பாடியை தோக்கடிப்போம், அவங்க அதிமுக போட்டி போடுற தொகுதிகளை தோக்கடிப்போம்னு இறங்குங்க. நீங்க வின் பண்றீங்களோ இல்லையா, அவங்களை தோக்கடிங்க. அப்ப கட்சியில அவருக்கு எதிராக ஒரு பிரச்சனை வரும்ல, அப்ப நீங்க கட்சியை கைப்பற்ற பாருங்க. அப்ப எம்எல்ஏக்கள் இழுங்க, எம்பிக்கள் இழுங்க, மாவட்டத்தை இழுங்க. அவர் தெளிவா இருக்காரு, உங்களெல்லாம் அங்க சேர்த்தா தோத்த பிறகு கட்சியை நம்ம கையை விட்டு போயிடுன்னு உங்களை அவர் சேர்க்க மாட்டேன்றார். அவர் கட்சி நம்ம கையில இருக்கணும்னு அவர் தெளிவா இருக்காரு எடப்பாடி. அப்ப நீங்க உங்களை சேர்க்க மாட்டேன்னு சொல்றவரை, அதிமுகவை பலப்படுத்த மாட்டேன்னு சொல்றவரை நீங்க என்ன பண்ணணும்? நீங்க போய் பாஜக அழுத்தத்தின் காரணமா என்டிஏ சேர்ந்து எடப்பாடியை பலப்படுத்தணுமா? இது உங்க தன்மானத்துக்கு விடப்பட்ட சவால் இல்லையா? அது நீங்க தான், அவங்க தான் முடிவு பண்ணணும், அவங்க 2 பேரும் தான் முடிவு பண்ணணும். அவங்க 2 பேருக்கு இது முக்கியமான இடம். பாஜக அழுத்தத்துக்கு ஆளாகி பேசாம இருந்தாங்களாலோ
அல்லது எடப்பாடியை சப்போர்ட் பண்ணி போனாங்கன்னாலோ அவங்க எதிர்காலம் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் ஜீரோ தான். ஆனா சார், இப்போ வெளியில இருந்து சில தகவல்கள் கிடைக்கப்பெறுறது என்னன்னா, வரக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்த தினம் 24ஆம் தேதி அன்று ஒரு இயக்கத்தை துவங்கி, அந்த இயக்கத்தின் வாயிலாக அவர் விஜயுடன் கூட்டணி சேரலாம். அல்லது தனியா இப்போ ஏடிஎம்கே நிக்கக்கூடிய இவங்க எங்க ஸ்ட்ராங்னு நினைக்கிறாங்களோ, முக்குளத்தூர் சமூகத்தோட வாக்குகள் டெல்டா மற்றும் தெற்கு ஆகிய பகுதிகள்ல ஒரு கணிசமான கேண்டிடேட்ட போட்டு ஏடிஎம்கேயோட ஓட்ஸ வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்கன்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இது இது எப்படி பாக்குறீங்க? அதாவது வந்து அவங்க தனியா ஆரம்பிச்சு வந்து போட்டி போடலாம். அவங்க வந்து அதிமுகவுக்கு போற ஓட்டெல்லாம் பிரிப்பாங்கன்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அந்த நிலைமைக்கு வந்து பாஜக அவங்கள விடாது. பாஜக அழுத்தத்தை தாண்டி அவங்க நிக்கணும் அரசியல்ல. ஆனா அவங்களுக்கு பல சிக்கல்கள்லாம் இருக்கு. அவங்க நம்ம இதெல்லாம் பேசுறோமே தவிர, அந்த சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கும். பாஜக எதிர்க்கிறதுல அவங்களுக்கு பல சிக்கல்கள் இருக்கலாம். அததான் சார் இந்த அதிமுக வட்டாரத்துக்கே என்னன்னா, அதுல இருக்கிற எல்லா தலைவர்களுக்குமே எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பலவீனம் இருக்கு சார் அவங்களுக்கு எல்லாருக்குமே. அந்த பலவீனத்தை பாஜக சரியா பயன்படுத்துறான். அவங்க நல்லா பயன்படுத்துறாங்க. பாஜக அதை நல்லா பயன்படுத்துறாங்க. அவங்கள எப்படி வலை போட்டு இழுக்கணும் இழுக்கிறாங்க. இதை நம்ம சொன்னா அவங்களுக்கு உடனே நம்ம திமுக கார மாதிரி பேசுறோம் அப்படி இப்படின்னு. அது உண்மைதான். எல்லார் மேலேயும் எல்லா விஷயமும் இருக்கு. நினைச்சா யார் வீட்டுல வேணா இடி ரைடு பண்ணலாம். அதிமுக காரங்க யார் வீட்டுல வேணா இடி ரைடு பண்ற அளவுக்கு தான் அவங்க நிலைமை இருக்காங்க ஆக்சுவலா. அது தோழமை கட்சிகள், அவங்க பாஜகவோட தோழமை கட்சிகள் நிலைமையும் அப்படிதான் இருக்கு. எல்லா நிலைமையும் அப்படிதான் இருக்கு. அதனால இவங்களால பாஜக வைத்து ஒரு பாலிடிக்ஸ் பண்ணவே முடியல. அந்த திங்கிங்கே வரல உங்களுக்கு ஆக்சுவலா. இப்ப பாஜக அழுத்தத்துக்கு ஆளாறாங்க. அன்னைக்கே ஈரோடு கிழக்குல எடப்பாடி பன்னீர்செல்வம் போட்டி போட்டிருந்தாருன்னா அன்னைக்கே எடப்பாடி வழிக்கு வந்திருப்பார். அதை விட்டார், மிஸ் பண்ணார். அண்ணாமலை சொன்னதை கேட்டு மிஸ் பண்ணார். இன்னைக்கு அண்ணாமலை என்ன பண்ணுவாரு? அண்ணாமலை எல்லாம் ஓபிஎஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாரா? என்ன பண்றாரு சொல்லுங்க? அண்ணாமலையோட பாடே திண்டாட்டமா இருக்கு. அதனால அவர் என்ன பண்ணுவாரு? நம்ம பாயிண்ட் என்னன்னா அது இல்ல. நீங்க அரசியல்ல வந்து ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, அதிமுகவை ஒன்றுபடுத்தணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. அதிமுக தொடர்ந்து தோல்வியை தழுவது ஒரு ஒன்றுபடுத்தணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. சசிகலாவோ ஓபிஎஸோ எடுக்கிறாங்க. ஆனா அந்த முயற்சிக்கு வந்து இப்ப இருக்கிற இபிஎஸ் ஒத்துக்கவே மாட்டேன்றாரு. அவர் உங்களை பத்தி கண்டுக்கவே இல்லை. நீங்க எப்படி வேணா போங்க, நீங்க எல்லாரையும் நான் வின் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாஜகவை பார்த்து ஐயா எங்களை எப்படியாவது உள்ள சேர்த்து விடுங்க, அதிமுகவில் நாங்க பலப்படுத்தணும். அவரு உங்களை ஏத்துக்கவே மாட்டேன்றாரு. அப்போ நீங்க அப்புறம் பாஜக உங்களை அழுத்தம் கொடுக்குது. அப்போ அவர் உங்களை ஏத்துக்க மாட்டேன்றாரு. நீங்க தனியா ஒதுக்கி இருந்து வேடிக்கை பாருங்க, இல்ல தனியா கட்சி ஆரம்பிச்சு எங்க கூட மட்டும் கூட்டணி வச்சுக்கோங்க அப்படின்னா, இது வந்து இவங்க தன்மானத்துக்கு விடப்பட்ட சவால் இல்லையா? இவங்க யோசிக்க வேண்டாமா? ஒருத்தர் நம்மளை வேண்டவே வேண்டான்றாரு, கடைசியில் அவருக்காக நம்ம பிரச்சாரம் பண்ணணுமா? இல்ல அவர் அப்படியே நம்ம என்டிஏ கூட நம்ம போனா, நம்ம தனியா அமைப்பு ஆரம்பிச்சு போனா அதிமுக காரங்களா நம்ம ஓட்டு போடுவாங்களா? அப்போ இந்த இடத்துல நீங்க என்ன முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கீங்க. எடப்பாடி என்கிற மனிதர், அதிமுக ஒற்றுமையை விரும்பாத அந்த மனிதர், அவருக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கணும்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னா, தனி அமைப்பு ஆரம்பிச்சு அவர் அதிமுக எங்கெங்க போட்டி போடுறதோ அங்கெல்லாம் நீங்க அவரை தோக்கடிக்க ட்ரை பண்ணுங்க. உங்களால தோக்கடிக்க முடியாது, ஆனால் நீங்கள் ஓட்டுக்களை பிரிப்பதன் மூலமாக அவரை தோக்கடிக்க முடியும். அந்த வேலையை செய்யுங்க. அதுக்கப்புறம் ஒரு வழிக்கு வராரா இல்லையா பாருங்க. இல்ல நாங்க ஒதுங்கி நின்று வேடிக்கை பாக்குறோம், இல்ல நாங்க ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு என்டிஏ போறோம்னீங்கன்னா, இது உங்களுடைய அரசியல் அழிவுக்கான ஒரு பாதைக்கான ஆரம்பமா மாறிடும். அவ்வளவுதான். ஆனால் இப்போ அம்மையார் சசிகலா ஒரு இயக்கம் ஒரு ஆரம்பிச்சு திரு விஜய் அவர்களோட ஒரு கூட்டணி, அதே போல பன்னீர்செல்வம் அவரும் வந்து கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி அமைத்தால் நிச்சயமாக ஏஐஏடிஎம்கேனுடைய வாக்கு வந்து கணிசமா தாவேகா பக்கம் செல்லும். ஆட்டோமேட்டிக்கா அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த அணி வந்து கடும் பலவீனத்துக்கு உள்ளாக்கப்படும் அப்படின்றாங்களே, இது சாத்தியங்கள் இருக்கிறதா? இல்ல மேலும் பல கொஸ்டின்ஸும் எழும்ப ஆரம்பிச்சிடும். ஏன்னா விஜய் அவர்கள் சசிகலாவை வந்து சேர்த்துக்கிட்டாருன்னா ஏற்கனவே அவர் மேல ஊழல்வாதி அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வைக்கப்படுது. இப்போ சசிகலா அம்மையாரும் சேர்த்துக்கிட்டாரு அப்படின்னா ஊழல் கூட்டணி அப்படின்ற ஒரு முத்திரையும் குத்தப்படும். அப்ப எப்படி சார் நடக்கும்? அதான் நான் சொன்னேன்ல சார், அதிமுகவில் இருக்கிற பெரும்பாலோர் மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு சார். ஏதோ ஒரு வகையில எங்கேயோ ஒரு கேஸ்ல மாட்டின்னு இருப்பாங்க ஏதோ ஒரு இடத்துல. அதுதான் பாஜகவுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கு மிரட்டுறதுக்குலாம். ஸோ அதனால அந்த அந்த அதிமுக உட்கட்சி அரசியல்ல ஒரு விளையாட்டை வந்து செஸ் மாதிரி நடத்துறாங்க பாஜக காயின்களை. அதுக்கு அவங்களுக்கு சௌரியமா இருக்க காரணம்னா எல்லாருமேலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கிறது தான் காரணம், வேற ஒன்றும் கிடையாது. இன்னொரு பாயிண்ட் என்னன்னா வந்து தாவேக்காவோட சேருவாங்களான்னா, தாவேக்காவோட சேருவதற்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா சசிகலாவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து தாவேக்காவெல்லாம் போனாங்கன்னா அவங்க 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 தங்களுடைய கௌரவம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அங்க போறாங்கன்னு அப்படின்னா அது அவங்க சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா அவங்க அந்த இடத்துல அவங்க ஜெல்லாறதுக்கான வாய்ப்பே கிடையாது. தாவேக்காவோட போய் இவங்க செங்கோட்டையன் போய் ஜெல் ஆயிட்டாரு, அங்க போய் சேர்ந்துட்டாருன்னா அவரே இன்னும் ஜெல்லாகாத இருக்காரு.
அவருக்கே அங்க பல சிக்கல்கள்லாம் இருக்கு. அதனால வந்து சசிகலா அங்க போனாங்கன்னா அவங்க சரி நம்ம ஒரு முடிவு எடுத்துட்டோம், துரோகி எடப்பாடியை தோக்கடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா என் பார்வையில் இல்லை. அவங்க ஏன்னா சமீபத்தில் அவங்க ஒரு அறிக்கை விடும்போது என்ன சொன்னாங்க, வைத்தியலிங்கம் போகும்போது சுயநலமிக்க துரோகிகள்னு ஏதோ ஒரு எடப்பாடியை பத்தி தான் அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலா சசிகலா அவங்க பார்வையில எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சாங்கன்னா அவங்க எலெக்ஷன்ல நிக்க முடியாது. 6 வருஷம் அவங்க பதவிக்காலம், அந்த ஜெயில் முடிஞ்சு 6 வருஷம் அவங்க நிக்க முடியாது. அதனால வந்து அவங்க இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இனிமே அவங்க 29ல தான் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி இருக்கும்போது இந்த எலெக்ஷன்ல அவங்க ஆட்களை நிக்க வைக்கிறதுனா ஒரு 5 தொகுதி 6 தொகுதியோ நிக்க வச்சு எங்கேயாவது வின் பண்ணணும்னா சரி அதிமுக தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா வந்து தாவேக்காவோட அவங்க சேரலாம். அதாவது துரோகியை வீழ்த்துறதுக்கு எதிரியோட வேணா சேரலாம்ன்ற மாதிரி தாவேக்கா ஒன்றும் எதிரிலாம் கிடையாது. இப்பதான் ஆரம்பிச்சிருக்காங்க. அது சேரத்துக்கான வாய்ப்பை நான் மறுக்கிறதுக்கு இல்லை. ஆனா அந்த அந்த அமைப்பு வந்து உங்களுக்கு சசிகலாவுக்கு வந்து சேருவதற்கான ஒரு சரியான இடமா இருக்குமான்றது எனக்கு சந்தேகமா இருக்கு. செங்கோட்டையன் போயிருக்காரு. சசிகலா போன்றவர்கள் அங்க போறதுக்கான வாய்ப்புகள் சரியா இருக்குமா, அவங்க அங்க ஃபிட்டா வாங்கலான்னு ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. அதையும் மீறி இல்ல எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும்னு நினைச்சு போனாங்கன்னா அது நிச்சயமாக ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. அவங்க பிரச்சாரம் பண்ணாங்கன்னா அந்த நீங்க சொல்ற மாதிரி இந்த கம்யூனிட்டி அவங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு மாறி அதிமுகவை தோக்கடிக்கிறதுல இறங்குவாங்க. பாஜகவை தோக்கடிக்கிறாங்களோ இல்லையோ அதிமுகவை தோக்கடிக்க ஈவன் ஓபிஎஸ் அவர் திமுகவுக்கு இன்னும் நல்லது. திமுகவுக்கு இன்னும் நல்லது. அந்த ஓட்டுகள்லாம் பிரியும் போது திமுகவுக்கு இன்னும் அதோட ஓட்டை வாங்கி அவங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக பொறுத்த மட்டும் எதிர்க்க எவ்வளவு ஓட்டு பிரிஞ்சாலும் பெட்டர் நினைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் பிரிஞ்சா நல்லதுன்னு நினைக்கிறாங்க. சார் ஈவன் ஓபிஎஸ் அவர்களை கூட திரு செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து தாவேக்காவுக்கு அழைத்து கொண்டிருக்கிறார் என்ற ஒரு தகவலும் வந்தது. அவருமே பல சமயங்கள்ல வந்து அதை வெளிப்படுத்தியிருக்கிறார் என்ற ஒரு இதையும் பாக்குறோம் நம்ம. ஸோ ஓபிஎஸ்க்குமே அவங்க வந்து அழைச்சிட்டு இருக்காங்களா தாவேக்காவுக்கு? இல்ல ஓபிஎஸ்க்கு அழைக்கிறாங்க சார். அவருக்கு அங்க போறதுக்கு இஷ்டம் இல்ல. அவங்க ஆட்கள் எல்லாம் பெரும்பாலும் திமுகவுக்கு போயிட்டாங்க. இன்னும் மிச்சம் மீதி இருக்கிறவங்க திமுக தான் போகணும்னு சொல்றாங்க. அதனால அவருக்கு திமுகவுக்கு போறதுக்கு அவருக்கு ஒரு யோசனை இருக்கு. ஏன்னா அவருக்கு கேஸ் எல்லாம் பெண்டிங்கா இருக்கு. இந்த ஒருங்கிணைப்பாளர் கேஸ்லாம் அங்க போனா அது சுத்தமா கைவிட்டுரும். அது தாவேக்காக்கு போனாலும் அதே நிலைமைதான். தாவேக்கால போய் வேணா ஒரு தாவேக்கா ஆதரவோட சுயேட்சையா நிக்கலாமே தவிர இவர் வந்து அவங்க சின்னத்துல எல்லாம் நிக்க முடியாது. தாவேக்கா ஆதரவோட சுயேட்சையா நிக்கலாம். சுயேட்சையா நின்னா ராமநாதபுரத்துல நின்றார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிக்கலாம். அது மாதிரி நிக்காது. அவங்க ஆட்கள் ஒரு 4 பேருக்கு வாங்கி கொடுத்து அவரும் கூட நிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா அவரும் தாவேக்காவோட போவாருன்னா தாவேக்கா இது சசிகலா ஓபிஎஸ் 2 பேருமே தாவேக்காவோட போயிட்டாங்கன்னா அது வந்து அதிமுகவுக்கு டெல்டாலையும் சவுத்லயும் பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். ஆனா பாமக அந்த நிலைமையை பாஜக அந்த நிலைமையை அலோவ் பண்ணாது. எப்படியாவது கஷ்டப்பட்டு இவங்க 2 பேரையும் இழுத்துருவாங்க. பெசாமரு அல்லது என்டிஏக்கு வா, இந்த இதுல அவங்க ரொம்ப தீவிரமா ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க 2 பேர் தாவேக்கால போய் சேர்ந்துட்டாங்கன்னா தினகரனே தாவேக்காக்கு போறதா இருந்தது. உடனே பாஜக பார்த்து வலையை போட்டு இழுத்துட்டாங்க. அதனால தேமுதிக அந்த மாதிரி நினைக்கவே இல்லை. தாவேக்காவோட பேச்சுவார்த்தையை நடத்தல. அதனால அது வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் ஓபிஎஸும் சசிகலாவும் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்து ஏதாவது ட்ரை பண்ணாங்கன்னா பாஜக பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் லாஸ் அது. ஆக்சுவலா அவங்க அணிக்கு தான் லாஸ். பாஜக பார்த்துட்டு சும்மா இருக்காது. ஸோ இப்போ சசிகலா ஓபிஎஸ் ஆகியோருக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? இப்ப நீங்களே ஆரம்பத்துல தெளிவா குறிப்பிட்டீங்க. அவங்க இபிஎஸ் ஆல வந்து பாதிக்கப்பட்டவர்கள், இபிஎஸ் ஆல அவமானம் செய்யப்பட்டவர்கள். அப்போ இப்ப ஒரு புதிதாக இயக்கம் ஆரம்பிச்சு என்டிஏவில் ஒரு 4-5 சீட்டு வாங்கி இருந்தோம்னா அதை விட அவருடைய சுயமரியாதைக்கு இருக்கு வேற ஒன்றும் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவ்வளோ தெளிவா சொன்னீங்க. இப்போ அவங்களுக்கு வேற என்னதான் ஆப்ஷன்? அப்போ வந்து இப்போ எப்படி கடந்த தேர்தலில் 21, 24 ஆகிய தேர்தலில் அமைதியா இருந்து வெளியே நின்று வேடிக்கை பார்த்தாங்களோ அது போலதான் எந்த சட்டமன்ற தேர்தலையும் அவங்க வேடிக்கை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வருமா? சார் அவங்க வந்து தன்னோட கோலை வந்து ஸ்பெசிஃபிக்கா தீர்மானிக்கணும் சார். உங்க நோக்கம் என்ன? விஷன். வாட் இஸ் யுவர் விஷன்? அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு நீங்க பாலிடிக்ஸ்ல என்ன பண்ண போறீங்க? யார் கூட சேர்ந்தா உங்களுக்கு நல்லா இருக்கும்? ரொம்ப தெளிவா தீர்மானிங்க. எடப்பாடி உங்களை சேர்த்துக்க மாட்டேன்றார். எடப்பாடி பலம் பெற்றா உங்களுக்கு அது ஆபத்து. இப்ப எடப்பாடியை வீழ்த்தணும்னா அதுதான் உங்க கோலா இருக்க முடியும். அதிமுகவை பலப்படுத்துறதுன்றது இப்போ சத்தைக்கு இப்போ இருக்கிற சூழலுக்கு அதிமுகவை பலப்படுத்துறது எடப்பாடியை பலப்படுத்துறதா முடியும். அது ஆக்சுவலா எடப்பாடியை பலப்படுத்துறது உங்களோட அரசியல் எதிர்காலத்துக்கு ஆபத்தா முடியும். ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடியை பலப்படுத்துறது உங்களுக்கு ஆபத்தா முடியும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? எடப்பாடிக்கு ஒரு பாடம் கற்பிக்கணும். அதுதான் உங்க நோக்கமா இருக்க முடியும். அவருக்கு ஒரு பாடம் கற்பிச்சிருந்தீங்கன்னா தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் 3 பேருமே கடந்த 1.5-2 வருஷமா சும்மா இருந்தாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா, ஒன்னா சேர்ந்து ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருந்தாங்கன்னா இத்தனை நேரம் ஒரு வலிமையான ஒரு அமைப்பா இருந்து எடப்பாடிக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிற அளவுக்கு அவங்க வந்திருப்பாங்க. தனியா கூட போட்டி போட்டா கூட அதிமுகவுக்கு பெரிய ஆபத்தா முடிஞ்சிருப்பாங்க. இப்ப இவங்க பிரிஞ்சிருக்காங்க. அதான் பாஜக விரும்பின மாதிரி பிரிஞ்சுட்டாங்க அவங்க. இப்பவும் இந்த 2 பேராவது அட்லீஸ்ட் ஓபிஎஸ் சசிகலாவாவது நமக்கு இப்ப இந்த எலெக்ஷனோட நோக்கம் வந்து எடப்பாடியை வீழ்த்துறது தான். அவர் அதிமுக பலப்படுத்துறது அவரை பலப்படுத்துற மாதிரி. அதனால அவரை வீழ்த்தினா அதிமுக நம்ம கையில் எடுக்கலாம். நம்ம கிட்ட வரும், அதிமுக ஒன்றுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி நிலைமையில வந்து அவங்க வந்து
ஒர்க் பண்ணாங்கன்னா பெட்டர். இல்ல என்டிஏவோட அழுத்தத்துக்கு ஆளாகி வேடிக்கை பார்த்தாங்கன்னா அவங்க அரசியல் இதோட முடிஞ்சிடும், அவ்வளவுதான். இல்ல என்டிஏல சேர்ந்து ஒரு அமைப்பு ஆரம்பிச்சு போனாங்கன்னா அப்பவும் எடப்பாடி அவங்களுக்கு வேலை செய்ய மாட்டாரு. அது ஒரு பெரிய பிரச்சனையா போகும். அவங்க வந்து அந்த கம்யூனிட்டியும் வந்து ஓட்டு போடாது இவங்களுக்கு. இது என்னன்னா எடப்பாடியோடய போய் சேர்ந்துட்டாங்கன்னு அந்த கம்யூனிட்டி எப்படி தினகரன் பின்னாடி அந்த கம்யூனிட்டி போகுமான்னு தெரியாது. ஏன்னா அவர் யாரை எதிர்த்தாரோ அவங்க பின்னாடி சேர்ந்துட்டாரு. இவங்களும் அது மாதிரி போயிட்டாங்கன்னா அடா என்னடா கேவலமா இருக்கு, எடப்பாடி இவங்களை பழி வாங்கினாரு, அந்த பழி வாங்குறது கூட அதை கூட இது பண்ணாம அதை கூட சகிச்சுன்னு இவங்க போய் அங்கேயே போய் சேர்றாங்களே, எடப்பாடி ஆட்சி தான் அம்மா ஆட்சி கொண்டு வரணும்னு எடப்பாடி ஆட்சியை கொண்டு வரதுக்கு பாடுபடுறாங்களேன்னு அவங்க ஓட் பேங்க் நினைக்கலாம். அதனால எதிர்பார்த்த ஆதரவு கிடைக்காத இருக்கலாம். இதெல்லாம் யோசிச்சு பார்த்து அவங்க தன்னோட விஷயத்தை தீர்மானிக்கணும். தன்னோட லட்சியம் என்ன, இப்போ இன்னைக்கு இருக்கிற சூழல்ல நம்ம எதிர்காலத்தை எப்படி நகர்த்திட்டு போகணும், எதிர்காலத்தை நகர்த்திட்டு போறதுக்கு இன்னைக்கு நம்ம யாரை வீழ்த்தணும், யாரை ஆதரிக்கணும் அப்படின்னு தீர்மானிச்சு வேலை செய்ய வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்க. அதனால நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணணும், கோல் போஸ்டை கரெக்டா ஃபிக்ஸ் பண்ணணும். எடப்பாடி தான் எதிரியா, அவரை தோக்கடிக்கிறது ஃபிக்ஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு அதெல்லாம் கவலை இல்லைங்க, என்டிஏவோட அழுத்தவங்களுக்கு தாங்க முடியலைங்க, நாங்க அங்க போய் சேர்றவங்க அமைப்பு ஆரம்பிச்சு அங்க போய் சேருங்க, அதுக்கப்புறம் அரசியல் நீங்க நடத்துறீங்களோ நடத்துறீங்க, அது உங்க திறமையை பொறுத்த விஷயம். இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். கடந்த 2 பிரஸ் மீட்லயும் அம்மையார் சசிகலா அவர்கள் விடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்குறோம். கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. நான் இருக்கிறதே மறந்துட்டாங்க திமுக. திமுகவுக்கு எதிரி நான் தான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ட விட்டிருந்தாங்க. ஒரு பிம்பத்தை அப்படி ஒரு கட்டமைச்சாங்க. இந்த பிம்பத்தை கட்டமைப்பதற்கான காரணம் என்ன? என்ன சொல்ல வராங்க? நிறைவான கருத்து. இல்ல அவங்க திமுக வைத்து தான் அறிக்கையில விட்டு இருக்காங்க. எப்போதுமே திமுக வைத்து தான் அறிக்கை விட்டு இருக்காங்க. அவங்க இபிஎஸ் வந்து இது வரைக்கும் டச்சே பண்ணலையே, என்ன காரணம் சார்? அதான் சார், அவங்க எப்படியாவது இபிஎஸ் நம்மள சேர்த்து பாருன்னு எதிர்பார்க்கறாங்க. அவர் சேர்க்க மாட்டேன்றதுல தெளிவா இருக்காரு அவரு. அதுல ஏதாவது அதிரடியான முடிவு எடுத்து ஒரு கடைசி நேரத்துல முடிவு எடுப்பாருன்னு சொல்ல முடியாது. அவர் சேர்க்க மாட்டாருன்னு தான் என்னுடைய கருத்து. சேர்த்தாருன்னா அது ஒரு பெரிய திருப்பமா இருக்கும். அதனால இவங்க தான் திமுக எதிர்ப்புன்றது அதிமுகவுடைய டிஎன்ஏலே இருக்கிற ஒரு விஷயம் அது ஆக்சுவலா. அதனால சசிகலா வந்து திமுக எதிர்ப்பு எடுக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. தினகரன் திமுக எதிர்ப்பு எடுக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் கிடையாது. அதனாலதான் ஓபிஎஸ்க்கே அந்த தயக்கம் இருக்கு. திமுக அணியில போகணுமா, திமுக சேரணுமான்றது அவருக்கு தயக்கம் ஏன் இருக்குன்னா அது அந்த டிஎன்ஏலயே இருக்கு திமுக எதிர்ப்புன்றது. அப்ப பல பேர் அதிமுக காரங்களும் சேர்ந்திருக்காங்களேன்னா அவங்க எல்லாம் எம்எல்ஏவா இருந்தாங்க, மந்திரியா இருந்தாங்க, சேர்ந்தாங்க. இவர் வந்து ஒரு முதல்வரா 3 தடவை இருந்தாரு. ஜெயலலிதாவோட நம்பிக்கைக்கு ஆளுநரா இருந்தாரு. ஜெயலலிதா நம்பிக்கைக்கு உரியவரா இருந்தாரு. ஸோ அதனால வந்து இவர் வந்து அங்க போறதுக்கு ஓபிஎஸ்லாம் அங்க போனா அவர் அந்த ஒருங்கிணைப்பாளர் போஸ்ட்ல இருந்தாரு, ஒரு கட்சிக்கு தலைவர் மாதிரி இருந்தாரு. அவரே அங்க போறது வந்து ஒரு தயக்கமான ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. மத்தவங்க போறதுக்கும் அவர் போறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. சசிகலாவும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். அவங்களே கிட்டத்தட்ட வந்து ஜெயலலிதா இருக்கும் போதே இந்த அதிமுகன்ற கட்சியை அவங்க நடத்திருந்தாங்க. அவங்க ஜெயலலிதாக்கு பதிலாக அவங்க தானே பெரும்பாலும் எல்லா முடிவுகளும் எடுத்திருந்தாங்க. அதனால அவங்க தான் ஜெயலலிதா இறந்து போன பிறகு அவங்க தான் முக்கியமா வந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனாங்கன்றது வேற விஷயம். அதனால அவங்க 2 பேரையும் பொறுத்த மட்டும் அவங்க அரசியல் வந்து திமுக எதிர்ப்பு அரசியல் தான். அதனால அதுக்குன்னு வந்து எடப்பாடி ஆதரிக்கணும், அவங்க வந்து எடப்பாடி ஆதரிச்சு அவங்க என்னைக்குமே பேசியிருக்க மாட்டாங்களே சசிகலா. அம்மாவின் ஆட்சியை கொண்டணும்னு சொல்லியிருப்பாங்களே தவிர எடப்பாடியின் ஆட்சியை கொண்டணும்னு ஒருபோதும் சொல்ல மாட்டாங்க. அதனால வந்து பாயிண்ட் என்னன்னா வந்து திமுக எதிர்ப்புன்றது அவங்க இயல்பாவே அவங்களுக்கு இருக்கு, அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயம் அது ஆக்சுவலா. அது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது என்று. ஆனா எடப்பாடி எதிர்ப்பு என்பது அதுல வந்து அவங்க இன்னும் கூர்மைப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. அதுல வந்து அவங்களுடைய அரசியலை வந்து இன்னும் தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் இருக்கு. எடப்பாடி எதிர்ப்பா, எடப்பாடி ஆதரவா, அதை நீங்க தீர்மானிச்சுக்கோங்க. எடப்பாடி ஆதரவு நிலையப்பாடு எடுத்தீங்கன்னா உங்க அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாயிடும். எடப்பாடி எதிர்ப்பு நிலையை எடுத்து நீங்க களமாடினீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கட்சியை வந்து எடப்பாடிட்டு இருந்து ஒற்றுமையை விரும்பாத எடப்பாடிட்டு இருந்து கட்சியை மீட்டெடுத்து கொஞ்சம் சரி பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது 2த்துல 1 தான் நீங்க தான் தீர்மானம். நிச்சயமா சார். சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ.